அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் யூடியூப் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்லாஹ் பாக் எல்லோருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வ செழிப்புடனும் வாழ வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி வந்து எங்கள் ஃபேமிலியோட உப்மா ரெசிபிங்க. உப்மா எல்லோருக்கும் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உப்மா வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து நம்ம செஞ்சிடலாம். வெஜிடபிள் கீ உப்மாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 8 பேருக்கு நம்ம வந்து மெஷர்மெண்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நீங்கள் ஒரு பேன் வச்சு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து 3 பெரிய கரண்டி போட்டுக்கோங்க. அப்புறமா பட்டை ஒரு 5, ஏலக்காய் 5, லவங்கம் 5, பிரியாணி இலை 2 போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா வந்து போட்டதும் வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வந்து ஒரு 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்து நீங்கள் கோல்டன் ஃப்ரையாக நல்லா வந்து வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவும் ஆரோக்கியமான, டிஃபனில் நீங்கள் லஞ்ச்லேயும் கொடுத்துடலாம். நம்ம கெதக்கரவை யூஸ் பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கெதக்கரவை போட்டு நீங்கள் அந்த ரெசிபி வந்து செய்யுங்க, சூப்பராக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. சூப்பராக வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து நல்லா வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நீங்கள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் எப்படியும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 1/2 கிலோ மெஷர்மெண்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் ஒரு 6 பேர்லேருந்து 8 பேர் நீங்கள் வந்து தாராளமாக இந்த உப்புமா நம்ம வந்து பரிமாறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் போடும்போது நல்லா வந்து நீங்கள் அந்த பச்சை வாசனை போகணும் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வதக்கிடுங்க. நம்ம இந்த இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ஈஸியாக செஞ்சுடுவீங்க. சுவை வந்து நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளோ அட்டகாசமான சுவைங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலுக்கெல்லாம் எங்கள் மம்மி இது செஞ்சு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறமா மிளகா பொடி வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வந்து இந்த ரெசிபி வந்து எங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. எல்லா அதுவும் வெஜிடபிள்ஸ் நம்ம போடுறதுக்கு வந்து சூப்பராக இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து நீங்கள் அந்த மிளகா பொடி வந்து இஞ்சி பூண்டுலேயே போட்டு நீங்கள் வதக்கும்போது அந்த சிவப்பு கலர் வந்து நல்லா வந்து கிடைக்கும். நல்லா வந்து நீங்கள் வதக்கிடுங்க. அப்புறமா கல்லுப்பு வந்து ஒரு கொஞ்சோண்டு இப்போ போடுங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுக்கலாம். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். வெஜிடபிள் உப்புமா, கீ உப்புமா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தக்காளிங்க, நல்லா வந்து மீடியம் சைஸ் தக்காளி 5லேருந்து நீங்கள் ஒரு 6 தக்காளி தாராளமாக போடுங்க. நாங்கள் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். நல்லா வந்து இப்படியே நீங்கள் பொடியாக கட் பண்ணி நல்லா வந்து தக்காளி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் என்ன செய்கிறீங்கன்னா மூடி போட்டு வச்சுடுங்க லோ ஃப்ளேமில் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல மிக்ஸ் பண்ணிடணும். தக்காளி நல்லா வந்து இந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நம்ம வெங்காயம் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போதும். நம்ம தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக வெந்துடும். அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வந்து நம்ம பட்டாணிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன குக்கர் எடுத்து ஒரு 1/2 கப்பு பட்டாணி போட்டிருக்கோம். ஊற வச்ச பட்டாணிங்க ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு ஊற வச்சுருந்தோம். எடுத்து நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நீங்கள் நல்லா வந்து 4-5 விசில் விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டாணி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குக்கரில் போடும்போது சீக்கிரமாக அது வந்து கொஞ்சம் நம்ம வெந்துடும் பட்டாணி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, பச்சை மிளகா 5 போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து இது கழுவி வச்சுருக்கோம். இதெல்லாம் போட்டு நீங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பீட்ரூட் ஒரு
3/4 கப்பு பீட்ரூட் எடுத்துக்கோங்க பொடியாக கட் பண்ணி. அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை நூக்கல் வந்து 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. கேரட்டு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. அப்புறமா பீன்ஸ் வந்து ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட எவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருக்கோ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பட்டாணி வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் 5 விசில் வந்துடுச்சு. இந்த பாருங்கள், இந்த பட்டாணி வந்து சூப்பராக வெந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டாணி எடுத்து நீங்கள் வந்து நம்ம குருமாவில் ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வந்து நீங்கள் நம்ம 1 by 1 அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உப்புமா வந்து சூப்பரான சுவையில் ரொம்பவும் ஆரோக்கியமான ரெசிப்பிங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஒரு பிள்ளைங்க பீட்ரூட் சாப்பிட்றதில்ல, பீன்ஸ் சாப்பிட்றதில்லன்னுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் உப்புமா செய்யும்போது வெஜிடபிள்ஸ் போட்டு அதில் வந்து வெஜிடபிள்ஸ் எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கிறது வந்து எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிட்டு குழந்தைங்க அந்த டேஸ்ட்டு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று வந்து இந்த நம்ம வெஜிடபிள்ஸ் போடும்போது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கே வந்து சாப்பிட தோணும். எங்கள் அம்மாலாம் இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில். எங்கள் அம்மாவோட ரெசிப்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது. உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, மறக்காமல் வெள்ளை நூக்கலும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து சுவை சூப்பராக இருக்கும். பட்டாணியும் போடுங்க. பட்டாணியும் போட்டு நீங்கள் செய்யுங்க பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களோட ஃபேமிலி ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நீங்கள் நல்லா இது வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். 2 நிமிஷம், ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் நீங்கள் வதக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து அந்த வெஜிடபிள்ஸில் இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமயத்துலேயும் கொஞ்சோண்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் போடுங்க. முதல்லையும் நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம், இப்போயும் இந்த மசாலாவில் உப்பு போடணும். அப்புறமா தயிருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 110 ml தயிர் போடுங்க. போட்டு இந்த சமயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் போட்டு நீங்கள் 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். நம்ம ஃபௌரன் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நம்ம காய்ங்க வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தயிர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா தயிர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் தண்ணி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 200 ml தண்ணி இருக்கும். போட்டு நீங்கள் வந்து மூடி போட்டுடுங்க. மூடி போட்டு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து வேக வச்சுடுங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துடணும். பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் சூப்பராக வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பான்சி ரவா எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரவை வந்து இந்த பாம்பே ரவா சொல்கிறோம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், கிதக்க ரவை. அது வந்து ஒரு படியும், அப்புறமா மெஷர்மெண்ட் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 1/2 கிலோ ரவைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஒரு கப்பு நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரூபா நம்ம வந்து இந்த ரவை எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. 3 கிளாஸ் தண்ணி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னே 1 கிளாஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. இப்போது இது 2வது கிளாஸ் போட்டிருக்கோம். அப்புறமா 3வது கிளாஸ் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்புறமா நம்ம 1/4 படி வந்து இந்த கோதுமை போட்டதுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுடலாம். தண்ணி வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற கப்புலேயோ படியிலையோ எவ்வளோ எடுக்கிறீங்கன்னா அவ்வளோக்கு வந்து 3 மடங்கு நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க. அப்போ தான் நம்ம ரவை உப்புமா வந்து நல்லா வந்து பிரிஞ்சு சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொதி விட்டுடுங்க. கொதி வந்ததும் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம காய்களும் வெந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமயத்தில் நம்ம வந்து ரவை ஆட் பண்ணிடலாம். ரவா வந்து நீங்கள் கிதக்க ரவா வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுவும் வந்து வறுக்க தேவையில்லை, அப்படியே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆஷீர்வாத் கிதக்க ரவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது
ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தம்முக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம தம்மு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் வந்து நீங்கள் எப்போவுமே உப்புமா நம்ம செய்யும்போது நடுவில் வந்து நம்ம அப்பப்போ கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணி வந்து கொஞ்சோண்டு பச்சை தண்ணியும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம தம்முக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 7 நிமிஷம் தம்மு போட்டுடணும். சூப்பராக நம்ம வந்து வெஜிடபிள் கீ உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்து நம்ம கீ ஆட் பண்ணுறோம். இந்த ரவா வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரவா உப்புமா வெரி டெலிஷியஸ் அண்ட் வெரி டேஸ்டி. இந்த வெஜிடபிள் ரவா உப்புமாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரவா உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. மாஷா அல்லாஹ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.